வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பிளான்ட்டை நம்ம ரீபாட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணுன்னு தான் பார்த்துடுங்க. இப்போ அந்த கலவைகள் நான் சொல்கிறேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நீங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு பெட்டி சாண உரம் போட்டிங்கன்னா ஒரு 1.5 அதே அளவுக்கு 1.5 மடங்கு கூட கொக்கோ பீட்டு போடுங்க. அப்புறம் வந்து நல்ல தரமான செம்மணல், அதுவும் 1.5 மடங்கு நீங்கள் போடுங்க. சாண உரம் இப்படி எல்லாமே 1.5ல நீங்கள் சேருங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பாட்டை பார்த்துடுங்க. இது 12 இன்ச்சு பாட்டு. இதை வந்து நான் இனி வந்து 18க்கு மாற்றுறேன். ஏன்னா இந்த பிளான்ட் வந்து பாருங்கள் நல்லா தழைச்சி வளர்ந்துட்டு ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டு, இது வந்து ரெயின்ஃபாரஸ்ட் பிளம்மு பாருங்கள், பூ எல்லாமே வந்துட்டு. ஆனால் இதை வந்து நல்ல பெரிய பாட்டு, அதாவது இந்த 18 இன்ச்சு பாட்டுக்கு மாற்றும் போது தான் இது வந்து இனி நல்லா அந்த ஃப்ரூட்டு எல்லாமே வரும். ஸோ வந்து அதனால தான் நாங்கள் இப்போ அப்படி மாற்றுறோம். அந்த கலவைகள் இப்படி தான் போடணும். போட்டு நல்லா 1க்கு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மண், கொக்கோ பீட்டு, சாணம் வரும். இந்த 3மே நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகின பிறகு நம்ம அதை பாட்டு மாற்றணும். பாட்டு மாற்றுறதும் எப்படின்னு இதை பார்த்துடுங்க. அதாவது பாட்டு மாற்றதுக்கு முன்னாடி இதை வந்து ட்ரையாக வச்சுருக்கணும். 1 நாளோ 2 நாளோ தண்ணி விடக்கூடாது. அப்போ அது வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். அதுக்கும் பிறகு இந்த பாட்டை இப்படி இந்த பிளான்ட்டை பிடிச்சி நம்ம இப்படி தூக்கிக்கிட்டு தட்டுனாலே போதும். அண்ணா இதை தட்டுங்க. இதை தூக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் தூக்கி பிடிங்க. இப்போ பார்த்துடுங்க, இதை இப்படி நல்லா தட்டினாலே போதும். அழகா எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, அப்படி புட்டு போல் வந்துடும். இந்த பாட்டை கூட நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்துடும். அப்புறம் நம்ம பெரிய பாட்டில் தேவையான அளவு ஒரு 1/2 அடிக்கு மணல் போடணும். ஒரு 1/2 அடிக்கு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம்ல இதை போடணும். போதும், கொஞ்சம் எடுத்துருங்களா. ஒரு 1/2 அடிக்கு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே தூக்கி அப்படியே வச்சிட வேண்டியதான். ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக வேர், இது வந்து ஃபுல் வேராக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்புறம் இந்த பிளான்ட் வந்து க்ரோத்தே இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து இனி வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை சென்டரை சரியாக பார்த்துக்கிட்டு இனி சுற்றி இந்த புது மணல் நம்ம இந்த கலவைகள் இருக்குல்ல இதை போடணும். அதை போடுங்கண்ணா. இனி 1 மாதம் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட குரோத்தை பாருங்கள். அது நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் பாட்டு மாற்றுறதுல உள்ள இம்பார்ட்டண்ட்டு. பாட்டு மாற்றுறதும் அந்த கலவைகள் போடுறதும் ரொம்ப கரெக்டாக போடணும். இப்படி பண்ணும்போது இதை நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மணல் போட்டோன்னா தூக்க முடியாது, அதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரினா சிம்பிளாக இருக்கும். எப்படி ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக வேர் நிறைஞ்சிரும். அதுக்கு முறை அது குரோத் இல்லாமல் அப்படியே செடி வந்து பாருங்கள். இப்போ இலைகளும் கம்மியாக இருக்குது. இது பிளாக் சூர்ணஞ்செடி, எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். ஆனால் இது வந்து நான் அந்த பாட்டுக்கு மாற்றின பிறகு பாருங்கள், 1 மாதம் தான், கரெக்டாக 1 மாதத்தில் எந்த அளவு காய் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.